ஜெர்மனியின் நியூரம்பர்க் விமான நிலையத்தில் செக்-இன் வரிசையில் பயணிகளுக்கிடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக போலீசார் தலையிட்டு நிலைமையை கட்டுப்படுத்தியதுடன் 11 பயணிகள் விமானத்தில் பயணிக்க தடை விதித்தனர். நியூரம்பர்க் போலீஸ் தலைமையகத்தின் தகவலுக்கு அமைய வெள்ளிக்கிழமை மாலை மொத்தம் சுமார் 20 பேர் கொண்ட 2 குழுக்களுக்கு இடையிலே வாக்குவாதம் வெடித்தது. இந்த வாக்குவாதம் முற்றியதை அடுத்து 29 வயதுடைய நபர் ஒருவர் 43 வயது நபரின் முகத்தில் குத்தியதால் 2 குழுக்களுக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டது. சம்பவத்தில் ஈடுபட்ட யாருக்கும் மருத்துவமனை சிகிச்சை தேவைப்படவில்லை என்றாலும் அவர்களில் பெரும்பாலானோர் விமானத்தில் பயணிக்க முடியாமல் போனது. பாதுகாப்பு காரணங்கள் கருதி விமான நிறுவனங்களுக்கு இருக்கும் உரிமையின் அடிப்படையில் 11 பயணிகளுக்கு விமானத்தில் ஏற அனுமதி மறுக்கப்பட்டது. இதற்கிடையில் சுவிட்சர்லாந்தில் உள்ள சூரிச் விமான நிலையத்தில் அடாவடித்தடியான பயணிகளால் விமானம் மீண்டும் வாயிலுக்கே திரும்பிய சம்பவம் ஒன்றும் பதிவாகியுள்ளது. சுவிட்சர்லாந்து குடியுரிமை விமான போக்குவரத்து அலுவலகத்தின் புள்ளி விவரங்களின்படி அங்கு இதுபோன்ற வன்முறை சம்பவங்கள் 2025ஆம் ஆண்டில் கணிசமாக அதிகரித்துள்ளன. முந்தைய ஆண்டை விட 15% அதிகரித்து கடந்த ஆண்டு மட்டும் சுமார் 2000 முறையற்ற சம்பவங்கள் பதிவாகியதாக தெரிவிக்கப்படுகிறது. மது, போதைப் பொருள் அல்லது மருந்துகளின் தாக்கம் காரணமாகவே பயணிகள் இதுபோன்ற வன்முறையில் ஈடுபட்டு விமான பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்குவதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.